வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு மாசமும் வர சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும்னு ஆசையா இருக்கா? உங்க நேரத்தை பணத்துக்காக விக்கிறத நிறுத்திட்டு உங்க பணமே உங்களுக்காக உழைக்கிற மாதிரி சில வழிகளை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, நம்ம பாசிவ் இன்கம், அதாவது செயலற்ற வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான 11 சூப்பரான ஐடியாக்களை பத்தி பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க சொத்து எது? என்னன்னு கேட்டா நம்மள நிறைய பேர் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா நேரம்னு தான் சொல்லுவோம், இல்லையா? நேரம் தான் அவ்ளோ முக்கியம்னா அப்புறம் எதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்காக வித்துட்டு இருக்கோம்? இதுக்கு பேரு தான் டைம் ஃபார் மணி ட்ராப். அதாவது நேரத்துக்கு பணம்ங்கிற ஒரு பொறி. நம்ம எவ்ளோ மணி நேரம் வேலை செய்றோமோ அதுக்குள்ள நம்ம வருமானம் சுருங்கி போயிடுது. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சரி, இந்த பாசிவ் இன்கம், அதாவது செயலற்ற வருமானம்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அத பத்தின ஒரு பெரிய கட்டுக்கதைய முதல்ல உடைச்சிடுவோம். அப்பதான் நிஜத்துல இது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு நல்லா புரியும். பாசிவ் இன்கம்னா சும்மாவே உட்காந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுன்னு நிறைய பேர் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதுதான் அந்த கட்டுக்கதை. ஆனா உண்மை என்னன்னா, வேலையை நீங்க ஒரு தடவை தான் செய்றீங்க. ஆனா அதோட பலன், அது அங்க வருமானம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இங்க முக்கியமானது என்னன்னா, வேலையை நீங்க எப்ப செய்றீங்கிறது தான். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சுறுசுறுப்பான வருமானம். அதாவது நம்ம 9 to 5 வேலை. ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. நீங்க ஓடுறத நிறுத்தினீங்கன்னா ட்ரெட்மில் நின்னுடும், வருமானமும் நின்னுடும். ஆனா பாசிவ் இன்கம் அப்படி இல்ல. அது ஒரு மாமரம் நடுற மாதிரி. ஆரம்பத்துல தண்ணி ஊத்தி உரம் போட்டு கஷ்டப்பட்டு வளர்க்கணும். ஆனா மரம் வளர்ந்துடுச்சுன்னா நீங்க பெருசா எதுவும் செய்யாமலே அது வருஷம் பூரா உங்களுக்கு பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க வருமானம் உங்க நேரத்தை சார்ந்து இருக்காது. சரி, இந்த பாசிவ் இன்கம் சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதனால இதை நாம சுலபமா புரிஞ்சுக்க 3 முக்கிய பாதைகளா பிரிச்சிடலாம். இதுல உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த 3 பாதைகள் என்னென்னா: 1, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது. 2, ஆன்லைன்ல ஒரு டிஜிட்டல் சொத்தை உருவாக்குறது. 3, உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருளை வாடகைக்கு விடுறது. நாம பார்க்க போற 11 ஐடியாக்களுமே இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணுக்குள்ளதான் வரும். ஓகே, தியரியே எல்லாம் போதும். இப்போ நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பாசிவ் இன்கம் சம்பாதிக்க நீங்க இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சில பிராக்டிக்கலான ஐடியாக்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல நம்ம பணத்தையே மூலதனமா யூஸ் பண்ற முதல் பாதையில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த முதல் பாதை யாருக்குன்னா, கையில முதலீடு செய்ய கொஞ்சமாவது பணம் இருக்கிறவங்களுக்கு. அது பெரிய தொகையா இருக்கணும்னு அவசியம் இல்ல, சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல. இங்க என்ன நடக்கும்னா, உங்க பணம் உங்களுக்காக இன்னும் அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். இந்த வழியில ஒரு 4 சூப்பர் ஐடியாஸ் இருக்கு. முதல்ல, டிவிடெண்ட் தர்ற பங்குகள். அதாவது கம்பெனிகளோட லாபத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். 2வது, RITS. இது மூலமா நீங்க நேரடியா பெரிய பில்டிங் வாங்காமலேயே ரியல் எஸ்டேட்ல முதலீடு செஞ்சு வாடகை வருமானம் பார்க்கலாம். 3வது, அதிக வட்டி தர சேவிங்ஸ் அக்கவுண்ட்ஸ். உங்க பணம் பேங்க்ல பாதுகாப்பா வளர்ந்துகிட்டே இருக்கும். 4வது, P2P லெண்டிங். இதுல நீங்க ஆன்லைன் மூலமா மத்தவங்களுக்கு கடன் கொடுத்து வட்டி சம்பாதிக்கலாம். இந்த டிவிடெண்ட்ங்கிற வார்த்தையை கேட்டதும் பயந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு வர லாபத்துல ஒரு சின்ன பங்கை உங்களுக்கும் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா, அந்த வர்ற டிவிடெண்டை நீங்க திரும்பவும் முதலீடு செஞ்சீங்கன்னா கூட்டு வட்டி மூலமா உங்க சொத்து இன்னும் வேகமா வளரும். அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். சரி, என்கிட்ட முதலீடு செய்ய பெருசா பணம் இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அதுக்காக தான் இந்த 2வது பாதை. இங்க உங்க முதலீடு பணம் அல்ல, உங்க நேரமோ திறமையும் கிரியேட்டிவிட்டியும் தான். இதுல அடுத்த 4 ஐடியாக்கள் இருக்கு. 5வது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த பத்தி ஒரு இபுக் எழுதலாம், இல்லனா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்கலாம். 6வது, மத்தவங்களோட பொருட்களை பத்தி பேசி அதை விற்க உதவி செஞ்சு கமிஷன் சம்பாதிக்கிறது. இதுக்கு பேரு தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். 7வது, மக்களுக்கு பயனுள்ள ஒரு மொபைல் ஆப் உருவாக்கி அது மூலமா சம்பாதிக்கலாம். 8வது, நீங்க எடுத்த போட்டோஸ் அல்லது நீங்க கம்போஸ் பண்ண மியூசிக்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னா அதை மத்தவங்க பயன்படுத்தும் போதெல்லாம் உங்களுக்கு ராயல்டி கிடைக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? இதுல 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாபிக்கை தேர்ந்தெடுங்க. 2வது, அந்த டாபிக் சம்பந்தமா மக்களுக்கு பயனுள்ள கண்டென்ட் உருவாக்கி அதுல சில நல்ல தயாரிப்புக்கான லிங்குகளை ஷேர் பண்ணுங்க. 3வது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி யாராவது அந்த பொருளை வாங்கினா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட கடைசி பாதைக்கு வந்துட்டோம். பாசிவ் இன்கம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் ஒருவேளை ரொம்ப ரொம்ப சுலபமான வழியா இருக்கலாம். நம்ம கடைசி 3 ஐடியாஸ் இதுதான். 9வது, உங்க வீட்ல ஒரு ரூம் காலியா இருக்கா? அத வாடகைக்கு விடலாம். 10வது, உங்க காரை நீங்க அதிகமா பயன்படுத்தலையா? அத மத்தவங்களுக்கு வாடகைக்கு விடலாம். 11வது, உங்ககிட்ட இருக்கிற கேமரா, ட்ரில்லிங் மிஷின் மாதிரி பொருட்களை கூட வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம். இது ரொம்ப நேரடியான வழி, இல்லையா? இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன், கேளுங்க. ஒரு சராசரி கார் ஒரு நாளைக்கு 21 மணி நேரத்துக்கும் மேல சும்மாதான் நிக்குதாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா அதுல வெறும் 3 மணி நேரம் தான் ஓடுது. யோசிச்சு பாருங்க, சும்மா நிக்கிற அந்த நேரம் எவ்வளவு பெரிய வருமான வாய்ப்பை வீணாக்குதுன்னு. நம்ம சொத்துக்கள் நமக்காக வேலை செய்யாம சும்மா இருக்கு. இது வரைக்கும் நாம நிறைய ஐடியாஸ் பார்த்தோம். இப்போ இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னு சேர்த்து இதுல எது உங்களுக்கு சரியா இருக்கும், உங்க வாழ்க்கையில இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இது ஒவ்வொரு வழிக்கும் ஆரம்பத்துல எவ்வளவு நேரமோ பணமோ தேவைப்படும்னு தெளிவா காட்டுது. உதாரணமா, ஒரு அதிக வட்டி தர சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பிக்க அதிக நேரம் தேவையில்லை.
ஆனா ஒரு அஃபிலியேட் பிளாக் ஆரம்பிச்சு அதிலிருந்து வருமானம் வர வைக்க ஆரம்பத்துல நிறைய நேரம் செலவு பண்ணணும். உங்ககிட்ட நேரம் அதிகமா இருக்கா இல்ல பணம் அதிகமா இருக்கான்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுக்க இந்த டேபிள் உங்களுக்கு உதவும். மார்க் ட்வெயின் சொன்ன மாதிரி முன்னேறுவதற்கான ரகசியம் தொடங்குவதில் தான் இருக்கு. பாசிவ் இன்கம் பத்தி இப்படி தெரிஞ்சுக்கிறதும் கேட்டுக்கிறதும் மட்டும் பத்தாது. இன்னைக்கே ஒரு சின்ன முதலடி எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த முழு பதிவிலிருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். இன்னைக்கே நீங்க உருவாக்க ஆரம்பிக்க போற அல்லது முதலீடு செய்ய போற அந்த ஒரு சின்ன சொத்து எது? சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, செயல்ல இறங்குங்க. உங்க முதல் படியை இன்னைக்கே எடுத்து வைங்க.